ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி அலங்காநல்லூரில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்கிறது. வாடிவாசல் திறக்கும் வரை வீட்டு வாசலுக்கு செல்ல மாட்டோம் என்று அவர்கள் சூளுரைக்கின்றனர். வெளியூர்களிலிருந்து ஒன்றிணைந்து மதுரை அலங்காநல்லூருக்கு திரண்டு வந்த இளைஞர்கள் கூட்டம் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்யவே உள்ளூர் மக்களும் போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்காக வெளியூர் இளைஞர்கள் இங்கு வந்து போராடும் போது சொந்த ஊர்க்காரர்கள் ஏன் போராடக்கூடாது என்ற கேள்வியால் உந்தப்பட்டு தற்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானோர் வீதியில் திரண்டுள்ளனர். இதனால் வாட்டும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 2வது நாளாக இரவு முழுவதும் வீதியில் மன்றாடினர். நாங்க இன்னமும் தொடருவோம். அவசர சட்டம் இயக்கணும், பீட்டாவை தடை பண்ணணும். இதுக்காக தான் நாங்க இருக்கோம். இதுக்காக தான் இங்க கூடி இருக்கோம். இங்க இருக்க 2000 மக்கள் சார்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது தமிழனுக்காக இதை தொடருவோம். இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு எல்லாரும் சேர்ந்து இங்க வந்திருக்கிறோம். இரவு முழுவதும் இங்கேயே இருந்து இந்த போராட்டத்தை தொடர்றதுக்காக நாங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்கிறோம். இந்த போராட்டத்தை இதோட விட போறது கிடையாது. போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் அதில் 50 பேர் மண்டபம் ஒன்றில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் நடத்துபவர்களை காவல்துறையினர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் என்ன நடந்தாலும் தீர்வு கிடைக்கும் வரை ஓயப் போவதில்லை என்று முழக்கமிடுகின்றனர். போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மேலையும் தனித்தனியா ஒவ்வொரு பேர் மேலையும் கேஸ் போடுவோம், தனித்தனியா கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தனித்தனியா கேஸ் போடுவோம், நாங்கள் போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க. மத்திய அரசோ உச்சநீதிமன்றமோ எவ்வளவு தடை வேணா எத்தனை தடை வேணா விதிக்கலாம். ஆனா அத்தனை தடைகளும் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் சேர்ந்து நாங்க அத்தனை தடைகளும் உடைப்போம். வாடிவாசல் திறந்தா மட்டுமே நாங்க வீட்டு வாசல் போவோம்னு உறுதியா இருக்கோம். அலங்காநல்லூரில் 2 நாட்கள் விடிய விடிய நடந்த போராட்டம் தற்போது 3வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இவர்கள். அதுவரை போராட்டம் தொடரும் என்று உறுதிபட தெரிவிக்கின்றனர். அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர் என பலரும் போராட்ட களத்திற்கு வந்து ஆதரவை தெரிவித்து சென்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.